A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 143. சங்கீதம் 143வது அதிகாரம். சின்ன சம்மரியா பார்க்கும்போது இந்த சங்கீதத்துல டேவிட் என்ன பண்றாரு, ஒரு ஜெபம் பண்றாரு ஆண்டவருக்கு. அந்த ஜெபத்தை என்ன பண்றாரு, அவருக்கு ஆண்டவர்கிட்ட முதல்ல கிருபை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அந்த வழி நடத்துதல் கைடன்ஸ் கேட்கிறாரு. அடுத்து இறுதியில் ஆண்டவர்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்கிறாரு. ஸோ என்ன பண்றாரு, நம்ம கீவர்ஸே பார்ப்போம். ஏன்னா ஓவராலா தீமா என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் அவர் கிருபை கேட்கிறார், அதுக்கடுத்து வழிநடத்துதல் கேட்கிறார், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு விடுதலை கேட்கிறார். ஸோ இதுல நம்ம கீவர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா verse 10. So Psalm chapter 143 verse 10 which says, teach me to do your will and your will alone, for you are my God. நான் சொல்றேன், teach me to do your will, for you are my God. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இந்த சங்கீதத்துல இருந்து, இந்த எஸ்பெஷலி இந்த வசனத்துல இருந்து, சரி டேவிட் வந்து நீங்க ஒவ்வொரு ஆச்சுங்க பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை வேணும்னா என்ன இருக்காரு, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்காரு, ஒரு பிரச்சனையில இருக்காரு, அப்போதான் விடுதலை கேட்கிறார். அந்த விடுதலை கேட்கிற சூழ்நிலையிலும் டேவிட் அங்க என்ன கேட்கிறாருன்னா, டேவிட் ஆண்டவர்கிட்ட அந்த சூழ்நிலையிலும் ஒரு ஒழுக்கமா ஆண்டவரோட பிள்ளையா அவர் சித்தம் உள்ள செயற்களே செய்யணும்னு என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கிறாரு டேவிட். அந்த தாழ்மையை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். நீங்க பாருங்க, டேவிட் வந்து இருக்கிற சூழ்நிலை, ஆண்டவரே இந்த பிரச்சனை விடுதலை கொடுங்க, எனக்கு வந்து இந்த நபர்கிட்ட இருந்து விடுதலை கொடுங்க, இந்த இன்ஜஸ்டிஸ்ல இருந்து என்ன ஃப்ரீ பண்ணுங்கன்னு சொல்லாம, வாட் இஸ் ஆஸ்கிங் இஸ், காட் கிவ் மீ த ஹார்ட் டு டூ யுவர் வில். அவர் இந்த பிரச்சனையில இருக்க போதும், இந்த கஷ்டத்துல இருக்க போதும், ஆண்டவரே உங்க சித்தத்தையே செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்ன பண்றாரு டேவிடுங்க, தனியா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா நார்மலா நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் பிள்ளை மாதிரி இருக்க மாட்டோம். அதாவது என்னன்னா, எல்லாம் வாழ்க்கை சொகுசா இருக்க போது, எல்லா பணமோ இல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரோட கமாண்ட்மெண்ட்ஸோ ஆண்டவரோட சித்தத்தை செய்யறது ஈஸியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையில தான் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்கும், சரி ஏன் இதை செய்யணும், இப்படியே பண்ணிடலாமே, இல்லை இந்த குறுக்கு வழியிலேயே போயிடலாமே, இல்லை இவங்க கிட்டே போயிடலாமே, இந்த பிரச்சனையை இந்த மாதிரி டீல் பண்ணலாமே, நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த டெம்டேஷன் நம்ம கிவன் பண்ணிடும். ஆனா டேவிட் என்ன பண்றாரு, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லொகேஷனுக்கு போறாரு, A to B. அந்த லொகேஷனுக்கு என்ன நார்மலா போட ஜிபிஎஸ் போடுவாங்க. ஸோ என்ன பண்றாரு அந்த டேவிடுங்க, அந்த லொகேஷன் A to B தான் என்னது, A வந்து பிரச்சனையான சூழ்நிலை, B வந்து பிரச்சனையிலேருந்து விடுதலை. ஸோ டேவிட் என்ன பண்றாரு, அந்த A to B போறதுக்கு, பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு வழியை காட்டுறதுக்கு ஆண்டவர் கையில ஃபுல்லா ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவரே நீங்க வழி காட்டுங்க, உங்க சித்தத்தையே செய்து நான் என்ன பண்றேன், இந்த கஷ்டத்துல இருந்து நான் விடுதலை பெறுறேன், எனக்கு எந்த குறுக்கு வழியும் வேணாம், எனக்கு எந்த தவறான அசுத்தமான வழியும் வேணாம், ஐ வில் டூ யோர் வில் அண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்னு சொல்றாரு டேவிட். ஸோ இங்கிருந்து நம்ம டேவிட் கிட்ட இருந்து என்ன இடத்துக்கு போறோம்னா, நம்மளுக்கும் அந்த நெருக்கல் வரப்போதோ, அந்த கஷ்டம் வரப்போதோ, நம்ம அந்த குறுக்க சந்து போகாம, அந்த துர்மாக்க வழியை செல்லாம, அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு ஞானம் இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பா என்னால ஒழுக்கமா இருக்க முடியாது. நீங்க ஒரு கிரேக்க மித்தாலஜில ஒருத்தங்க இருப்பாங்க, ஒடிசஸ்னு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இடத்துல கப்பல்ல போயிட்டு இருக்க போது அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, சைரன்ஸ்னு ஒரு ஐலண்ட் இருக்கும், அதை தாண்டி போகணும். அந்த சைரன்ஸ்ல வந்து ஐலண்ட் என்னன்னா, அங்க இருக்க வந்து அந்த உயிரினங்கள் வந்து பாடுறத கேட்டா எல்லாராலையும் என்ன பண்ண முடியாதான், அத அவ்வளோ நல்லா இருக்குமா, அவ்வளோ காதுக்கு தேன் ஊத்துற மாதிரி இருக்குமா. அது எந்த அளவுக்குன்னா, அவங்க எங்க இருந்தாலும் அதை விட்டுட்டு அந்த ஐலண்டுக்கு போயிடுவாங்களாம். அங்க என்ன பண்ணும், அந்த உயிரினங்கள் அவங்கள சாவடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சும் யாரு அங்க போனாலும் என்ன ஆயிடுமா, அவ்வளோ கவர்ச்சியா அவங்க பாடுவாங்களாம். என்ன பண்ணுவாரு இந்த ஒடிசஸ், அந்த இதை தாண்ட போது அவர் என்ன பண்ணிடுவாரு, அவருக்கே தெரியும் இந்த டெம்டேஷன் வந்தா வரப்போதுன்னு அவருக்கு தெரியும், இந்த ஆசை வரப்போதுன்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, அவர் இருதயத்தை நம்பாம, அவர் சொந்த பலத்தை நம்பாம என்ன பண்றாரு தெரியுமா, அந்த இடத்துல என்னால கண்டிப்பா முடியாது, நான் எவ்வளவு வில் பவர் போட்டாலும் என்னால முடியாது. என்ன பண்றாரு, அவரை கட்டி போட்டுறாங்க அந்த கப்பல்ல, அவரை ஃபுல்லா என்ன பண்றாங்க, கயிறு வச்சு நல்லா கட்டி போட்டுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, அவருக்கு தெரியும் அந்த சோதனை வரப்போது நான் தோத்து போவேன்னு தெரியும். அதே ஞானம் தான் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம என்ன நினைப்போம், இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் நினைச்சு இருப்போம். ஆனா நம்ம இருதயத்தை நம்பவே கூடாது. We should not trust our heart. நம்ம இருதயம் டெம்டேஷன் வந்தா
நிறைய வாட்டி தோத்து தான் போகும். அந்த தாழ்மை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். ரெண்டாவது நம்ம என்ன வேணும், தாழ்மையோட நம்ம யாருக்கிட்ட உதவிக்கு போகணும், டேவிட் ஆண்டவர்கிட்ட கேட்குற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட உதவி பண்ணணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. சின்ன ப்ரேயரோட முடிச்சுக்கோம். Our loving Heavenly Father, thank you for this devotion and the reminder that, Lord, it is foolish for us to rely on our own heart and our own will to walk faithfully with obedience to all the trials and temptations, Lord. Thank you for this reminder through David, Lord. And Lord, secondly, Lord, thank you for giving us the way to go through this obstacle, Lord, that you alone are the only way, that you are the only option for us, Lord. Because without your grace and without your guidance, it's possible for us always and constantly walk in your will, Lord. Thank you for this reminder, Lord. Give us the grace and strength to remember this. All of this in Christ's name I pray. Amen.